Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரன்னிங் ஒயரே இல்லாம ஃபுல் கிராஸ் டைப்ல நெல்லிக்காய் முடிச்சு கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடைய கிராஸ் டைப்ல டைமண்ட் டிசைன் வர மாதிரி பின்ன போறோம். இந்த கூடை பின்றதுக்கு 1.5 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இந்த மாடல் கூடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பின்னி இருந்தோம். இங்க இமேஜ் ஆகுது பாருங்க. ஜூலை 2020ல வந்துட்டு இந்த கூடைய முதல் முறையா நம்ம பின்னி இருந்தோம். இந்த கூடையோட பேஸ்ல ஆம்லா நாட்லயும் சைடு வால் குண்டுமல்லி நாட்லயும் பின்னி இருந்தோம். இதையே இன்னைக்கு நம்ம ஃபுல் நெல்லிக்காய் முடிச்சுல டபுள் கலர்ல டைமண்ட் டிசைன் வர மாதிரி பின்னி இருக்கும். இனி அடுத்த வீடியோல பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பின்னலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூட பின்றதுக்கு ஆரஞ்சு கலர்ல 24 ஒயர், பர்பிள் கலர்ல 15 ஒயர், ஒரு ஒயரும் 7 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன். நார்மல் நாட்டில் நம்ம கிராஸ் கட் கூட பின்னும்போது என்ன பண்ணுவோம், கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து கிராஸ் நாட் போடுவோம் இல்லையா. இது நெல்லிக்காய் முடிச்சு கிராஸ் கட் கூட அப்படின்றதுனால 3 ஒயராக எடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நாட் போட்டு வச்சுக்க போகிறோம். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 3 ஒயரை சரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப்பில் செகண்ட் லூப்பை இப்படி போடும். இந்த 2 லூப் 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும். 3வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் சேர்த்தா மாதிரி போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்ட் ஒயர். ஃபர்ஸ்ட் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். இந்த லூப்புக்கு ரைட் சைடு இந்த ஒயர் இருக்கணும். இது 2வது ஒயர், இது பின்பக்கம் சுற்றி வரும். அந்த ஒயரை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 3வது ஒயர் இங்கே டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்பு செகண்ட் லூப்பு இந்த 2 லூப்லேயும் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆம்லா நாட். ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கிளியராக கூட வீடியோ கொடுத்துருக்கேன், நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். 6 ஒயரையும் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, எந்த ஒயர் பெருசாக இருக்கோ இது இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒயர் வந்துட்டு கரெக்டாகிடும். இந்த 2 ஒயர் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் இந்த 2 ஒயர் செக் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்குது. இன்னும் 2 ஒயர் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அதையும் செக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 3 எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போடணும். பர்பிள் கலரில் 5 நாட் வந்திருக்கும், ஆரஞ்சு கலரில் 8 நாட் வந்திருக்கும். முதல் முறையே கிராஸ் டைப்பில் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துட்டு ஒயர் கூட பின்றோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். லெஃப்ட் ஹேண்டில் பர்பிள் நாட் இருக்குது, ரைட் ஹேண்டில் ஆரஞ்சு நாட் இருக்குது. இந்த 2 நாட்டையும் பக்கத்தில் வைக்கும்போது இங்கே மேலே கீழே ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ மேலே ஒரு நார்மல் நாட் போடணும், கீழே ஒரு நார்மல் நாட் போடணும். இந்த கூட ஃபுல்லாகவே ஆம்லா நாட் நார்மல் நாட் இந்த 2 நாட்டையும் மாற்றி தான் பின்ன போகிறோம். இங்கே மேலே ஒரு நாட் போட்டாச்சு. இதை இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் போடணும். நம்ம டைமண்ட் கூடைக்கெல்லாம் பின்னும் இல்லையா நார்மல் நாட்டில், அதே மாதிரி நெல்லிக்காய் முடிச்சில் போடுறோம். அவ்வளோதான். ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டுன்னு இந்த நாட் எல்லாத்தையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், ஆரஞ்சு நாட்டு பக்கத்தில் 2வது ஆரஞ்சு நாட்டை ஜாயின் பண்ணணும். ஆரஞ்சு நாட்டை பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். நம்ம நார்மல் நாட்டில் எப்படி 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5ன்னு டைமண்ட் கூடைகள் பின்றமோ அதே மாதிரி இதுலேயும் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் மாற்றி ஒயர் கூடைகள் பின்னலாம். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. 2 ஆரஞ்சு நாட்டை பக்கத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நேராக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்து பர்பிள் நாட்டை வந்துட்டு பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். பர்பிள் நாட்டை பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இங்கே நாட் போட்டாச்சு. இதை இப்படியே திருப்பி கீழ் பக்கத்தில் ஒரு நாட் போடணும். இந்த கூட பின்றதுக்கு 1.5லேருந்து 1.25 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். அது நீங்கள் வாங்குகிற ஒயர் பிராண்டை பொறுத்து. இனி அடுத்தடுத்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி பின்னும்போது 3 ரோல் 4 ரோலில் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
என்னோட சேனலில் வர ஒயர் கூடைகளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பர்பிள் நாட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டுன்னு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். வரிசையாக எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ஒரு பர்பிள் நாட்டு வரா மாதிரி முடிச்சிருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கூட வேணும் அப்படின்னாக்கா இன்னும் 2 ஆரஞ்சு நாட்டு, பர்பிள் நாட்டு எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இந்த நார்மல் நாட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த நார்மல் நாட்டு நெல்லிக்காய் நாட்டு இதில் 3 ஒயர் போது பாருங்கள். இந்த 3 ஒயரையும் பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் நாட்டில் இருக்கிற ஒயரை மடிக்கணும். நெல்லிக்காய் முடிச்சில் இருக்கிற இந்த ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். அடுத்து நார்மல் நாட்டில் இருக்கிற ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றி நார்மலாக எப்போது நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுக்கோங்க. முதல் முறையாக நெல்லிக்காய் முடிச்சு கூட பின்ன போகிறீங்கன்னா சின்ன துண்டு ஒயரை எடுத்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடைகள் பின்னுங்க. இந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் கிராஸ்லேயும் ஒரு ஆம்லா நாட், ஒரு நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட் வரும். இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட்டோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் 2 நார்மல் நாட், நடுவில் ஒரு ஆம்லா நாட். இதில் 3 ஒயர் போகுது இல்லையா, இந்த 3 ஒயரை பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பக்கத்தில் 2 ஆம்லா நாட் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பக்கத்துலேயே 3வது ஆம்லா நாட் போட போகிறோம். 2 நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட். இதில் வந்துட்டு 3 ஒயர் போகுது இல்லையா, இதை பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். மூணு ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ஒரு நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட், பக்கத்துலேயே இன்னொரு நார்மல் நாட். இந்த 3 நாட்டில் 3 ஒயர் போகுது, இதில் நாட் போடணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே 3 ஒயர் போகும். இனி அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற 3 ஒயராக பிடிச்சி வரிசையாக நாட் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த கடைசியாக இந்த 3 ஒயர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். இந்த 3வது வரிசை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பேஸோட 3வது வரிசை நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம். இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த வரிசை நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி 2 நார்மல் நாட் போட போகிறோம். சைடில் இங்கே 3 நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட்டுக்கும் செகண்ட் ஆம்லா நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் நார்மல் நாட் போடுறேன். இதே மாதிரி 4வது வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட் போடணும். இங்கே சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லா நாட், ஒரு நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட், ஒரு நார்மல் நாட்டுன்னு வரும். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். 2 ஒயரை பிடிச்சி நார்மல் நாட் போடுறேன். யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ புதுசாக ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். அந்த ஹைப் வந்துட்டு 80 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் வேணாலும் கொடுக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேருக்கு வீடியோ எக்ஸ்ட்ராவாக சஜஸ்ட் ஆகும். அவ்வளோதான். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹைப் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த எண்டு வரைக்கும் இப்போ கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. கடைசியாக இப்போ ஒரு பர்பிள் நாட்டில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டுன்னு இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே நம்ம போட்டிருப்போம். அடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் நாட், அதுக்கப்புறமா ஆம்லா நாட், பக்கத்துலேயே இன்னொரு நார்மல் நாட் இருக்கு இல்லையா, இதில் 3 ஒயர் போகும். இதில் ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டாச்சு. நார்மல் கிராஸ் கட் கூடைக்கு எப்படி அந்த ஷேப் வந்திருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட், பக்கத்தில் இன்னொரு நார்மல் நாட் இருக்கு இல்லையா, இந்த 3 நாட்டில் போகிற 3 ஒயர் பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன்.
2 நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 3வது நெல்லிக்காய் முடிச்சு போடணும். பக்கத்துலேயே 3 ஒயர் போகும். இந்த 3 நாட்டில் அதில் நாட் போடணும். அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இந்த 3 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த 3 ஒயராக பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த கடைசி 3 ஒயர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக வந்திருக்கும். ஆரஞ்சும் பர்பிளும் சேர்ந்த மாதிரி ஆம்லா நாட்டு வந்திருக்கும். இப்போது இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் நார்மல் நாட் போடணும். இந்த வரிசை ஃபுல்லாகவே நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். நார்மல் நாட்டும் ஆம்லா நாட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த கூடையை நம்ம பின்னுறதுனால சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். நெல்லிக்காய் முடிச்சு கூடை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த கூடையும் இருக்கும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கடைசி ஒரு வரிசை வந்துட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். இந்த பக்கத்தில் இது கடைசி வரிசை. இந்த வரிசையில் ஃபுல்லாகவே நமக்கு பியோர் நாட் வரும். இந்த ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், 3 பர்பிள் ஒயர் போகுது இல்லையா, ஸோ ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டுன்னு இந்த வரிசை ஃபுல்லாகவே நம்ம பின்னுவோம். இந்த 3 நாட்லேயும் பாருங்கள் 3 ஒயர் போகுது இல்லையா, இந்த 3 ஒயரை பிடிச்சி ஆம்லா நாட் போடுறேன். இப்போது ஒன் சைடு எப்படி பின்னி காமிக்கிறனோ அதே மாதிரி தான் பேஸை திருப்பி இன்னொரு பக்கத்தில் பின்னணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போது ஒரு பியோர் பர்பிள் நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து பக்கத்துலேயே 3 ஆரஞ்சு ஒயர் இருக்குது. பியோர் 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டுன்னு இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். கடைசியாக பர்பிள் நாட்டில் முடியணும். இந்த கடைசி வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது பர்பிள் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணும், முடியும் போதும் பர்பிள் நாட்டில் முடிச்சிருக்கும். இப்போது இந்த பேஸோட ஒரு பக்கம் பின்னும் பார்த்தீங்களா, சேம் இதே மாதிரி கீழே இந்த பக்கத்தில் பின்ன போகிறோம். இதுக்காக பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஒன் சைடு எப்படி பின்னி காமிச்சேன் அதே மாதிரி தான் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி நார்மல் நாட்டு வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கம் திருப்பி ஃபர்ஸ்ட் வரிசை நெல்லிக்காய் முடிச்சு போடணும். 3 ஒயராக பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அப்புறம் நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் நாட்டு, நார்மல் நாட்டுன்னு இந்த பக்கம் எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது பேஸ் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த பக்கத்துலேயும் பியோர் பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, பியோர் பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு நாட்டு, பியோர் பர்பிள் நாட்டில் முடிச்சிருக்கேன். இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பியோர் நாட்டில் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ சைடில் பார்த்தீங்கனாலும் நமக்கு பியோர் பர்பிள் நாட்டு வரணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சைடு வால் ஃபுல்லாகவே அந்த பார்டர் டிசைன் டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வரும். இப்போ அடுத்து கூடையோட சைடு வால் நம்ம பின்ன போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னாக்கா, இந்த நார்மல் நாட்டு இருக்கு இல்லையா, பர்பிள் நார்மல் நாட்டு, இதில் வர ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணி விட போகிறோம். அதே மாதிரி இங்கே சைடில் இந்த ஒரு ஆம்லா நாட்டில் 4 ஒயர் போகுது இல்லையா, இந்த 4 ஒயரில் ஒரு ஒயரை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஒரு ஆம்லா நாட்டில் 3 ஒயர் மட்டும்தான் இருக்கணும். இதே மாதிரி இந்த நார்மல் நாட்டு, இந்த பர்பிள் நாட்டு இருக்கு இல்லையா, அதில் வர ஒரு ஒயரையும் நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த பார்டர் டிசைன் கரெக்டாக நமக்கு வரும். முதல் முறையாக இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த மாதிரி மாடலில் கூட பின்னுறதுனால நான் என்ன பண்ணேனாக்கா, அந்த ஒயர்ஸை கட் பண்ணலை. கட் பண்ணாமையே உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு நான் பின்னி பார்த்தேன். ஏன்னாக்கா கட் பண்ணிட்டோன்னா அந்த பேட்டர்ன் சரியாக வரலனாக்கா அந்த ஒயரை மறுபடியும் ஜாயிண்ட்டு போட்டு வேறு மாதிரி பேட்டர்ன் கொண்டு வரணுமே அப்படின்றதுனால நான் வந்துட்டு கட் பண்ணலை. கட் பண்ணாமையே சும்மாவே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்பேன். இப்போ சைடில் மட்டும் நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இந்த பர்பிள் நாட்டுக்கு பக்கத்துலேயே 3 ஆரஞ்சு ஒயர் போகுது இல்லையா, பியோர் பர்பிள் நாட்டுக்கு பக்கத்தில் 3 ஆரஞ்சு ஒயர் போகுது. இதில் வந்துட்டு ஆம்லா நாட் போடுறேன். இப்போது இந்த பேஸை சுற்றி எப்படி இருக்கணும்னாக்கா, 2 ஆரஞ்சு பியோர் ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 பியோர் ஆரஞ்சு நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் சைடு வால் வந்துட்டு கரெக்டாக நமக்கு அந்த பேட்டர்ன் மாறாமல் வரும். அதனால் சைடில் பியோர் பர்பிள் நாட்டுக்கு பக்கத்தில் 3 ஒயர் போகுது இல்லையா, அதில் நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். இது வந்துட்டு சைடு வாலில் வராது, இதுவும் நமக்கு பேஸ் தான். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த பக்கத்தில் 2 ஆரஞ்சு நாட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி சைடில் இங்கேயும் 2 ஆரஞ்சு நாட்டு வரணும். பக்கத்துலேயே இந்த 3 ஆரஞ்சு ஒயர் மேல் பக்கம் போது பாருங்கள், அதில் வந்துட்டு ஆம்லா நாட் போடுறேன்.
இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒரு பர்பிள் நாட்டில் பர்பிள் ஒயர் போகும். அதை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போவே நான் ஏன் கட் பண்ணலனாக்கா இந்த மாதிரி பேட்டர்ன் கரெக்டாக வருதான்னு போட்டு பார்க்கறதுக்காக தான் நான் இதை போட்டு பார்த்தேன். சப்போஸ் சரியாக வரல அப்படின்னாக்கா அந்த ஒயரை வச்சு வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த பர்பிள் ஒயரை நான் கட் பண்ணல. ஆனால் கடைசியில் கட் பண்ணி விட்டுருப்பேன். எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இந்த பேஸை வந்துட்டு நான் பின்னிக்கிட்டு இருந்தேன். இப்போ அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு நாட்டு 2 நாட்டுக்கு நடுவில் கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் நாட் போடுவோம். இப்போது 2 ஆரஞ்சு நாட் ஒரு பர்பிள் நாட் வந்துருச்சு இல்லையா? இந்த பர்பிள் நாட்டில் 4 ஒயர் போகும். அதில் நடுவில் 2 ஒயர் இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து கட் பண்ணிடுங்க. ஆனால் நான் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்பேன். சைடில் ஒரு ஆம்லா நாட்டில் 4 ஒயர் போகும். அதில் நடுவில் இருக்கிற 2 ஒயரில் ஒரு ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடுங்க தைரியமாக. அப்புறம் நார்மல் நாட்டில் இருக்கிற ஒரு பர்பிள் ஒயரையும் கட் பண்ணிடுங்க. இப்போது இதையும் பாருங்கள், கட் பண்ணாமல் சும்மா உள்ளுக்குள்ளே சொருகி விடுறேன். ஒரு பேஸ்கெட் போட்டால் தான் அடுத்தடுத்து பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். இனி அடுத்தடுத்து டபுள் பார்டர் டிசைன், அதுக்கப்புறம் டைமண்ட் டிசைன்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்து நல்ல பெரிய கூடையாக வந்துட்டு போடலான் இருக்கேன். சைடில் இந்த பக்கத்தில் 3 ஒயரை உள்ளுக்குள்ளே நான் சொருகி விடுறேன். நார்மல் நாட்டில் 2 நாட்டில் வந்துட்டு பர்பிள் ஒயர் போகும், அதையும் சொருகி விடுறேன். அதே மாதிரி ஆம்லா நாட்டில் 4 ஒயர் போகும், அதில் ஒரு ஒயரை சொருகி விட்டுருப்பேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கே பர்பிள் நாட் இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே 2 ஆரஞ்சு நாட் வரணும். ஸோ சைடில் வந்துட்டு 3 ஆரஞ்சு ஒயர் மேல் பக்கமாக போகும். இதில் வந்துட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கோங்க. 3 ஆரஞ்சு ஒயர்லேயும் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். ஆரஞ்சு கலரில் ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் பர்பிள் ஒயரை நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். அதுக்கு பக்கத்தில் 3 ஆரஞ்சு ஒயர் போகும். இதில் வந்துட்டு ஆம்லா நாட் போடணும். ஓகே, இப்போ இந்த பக்கத்துலேயும் 2 ஆரஞ்சு நாட் போட்டாச்சு. அடுத்து சைடு வலி பின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 ஆரஞ்சு நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றா இப்படி பிடிச்சி கிராஸ் நாட் போடுவோம். இந்த பேஸை சுற்றியே 2 ஆரஞ்சு கலர் நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டு, 2 ஆரஞ்சு கலர் நாட்டு, ஒரு பர்பிள் நாட்டுன்னு வரணும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம சைடில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 ஆரஞ்சு கலர் நாட் போடணும். 3 அந்த பர்பிள் ஒயரை இக்னோர் பண்ணணும். நார்மல் நாட்டில் ஒரு பர்பிள் ஒயர் போகுது பார்த்தீங்களா? அது இந்த 4 ஒயரில் நடுவில் இருக்கிற ஒரு ஒயரை இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அடுத்து இந்த பர்பிள் நாட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு ஆரஞ்சு நாட் போடணும். நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நான் இப்போ வந்துட்டு அந்த ஒயரை கட் பண்ணி சொருகலை, கடைசியில் வந்துட்டு கட் பண்ணி சொருகி விட்டுருப்பேன். ஏன்னா அந்த சைடு வால் போடுற வரைக்குமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. சப்போஸ் சரியாக வரலன்னா அதை பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒயரை கட் பண்ணாமே விட்டுருந்தேன், அந்த பர்பிள் ஒயரை. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பர்பிள் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஆம்லா நாட் போடணும். ஓகே, இப்போது இந்த பக்கத்தில் 2 ஆரஞ்சு கலரில் ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் சைடில் 2 ஆரஞ்சு கலர் நாட் வந்துட்டு போடணும். இந்த 3 ஆரஞ்சு ஒயர் போகும். இந்த 3 ஆரஞ்சு ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது பக்கத்துலேயே ரைட் சைடு பர்பிள் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இந்த பர்பிள் ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் 3 ஆரஞ்சு ஒயர் போகும். இதில் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். பிகினர்ஸ்க்கு கிளியராக புரியணுன்னு தான் ஒரு ஸ்டெப்பையும் 2 முறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அதுவும் இந்த சைடில் 2 ஆரஞ்சு நாட் போடுறேன் இல்லையா, அதை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இப்போ பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. பேஸ் வந்துட்டு கடைசி ரவுண்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டோம் இல்லையா, ஸோ சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நார்மல் நாட் போடணும். இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று இப்படி ஒயர் கிராஸ் ஆகும், இதில் நார்மல் நாட் போடணும். இதே மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி சுற்றி நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். இதுக்கு மேலே சைடு வால் வந்துட்டு நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால இந்த பர்பிள் ஒயரை வந்துட்டு கட் பண்ணுறேன். இந்த 4 ஒயரில் நடுவில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற ஒயரை கட் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்துட்டு கிராஸ் நாட் போடுறதுக்கு வேணும். 3வது ஒயரை கட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ 3வது ஒயரை கட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்துலேயே இந்த நார்மல் நாட்டில் ஒரு பர்பிள் ஒயர் போகுது இல்லையா, அதையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒயரை சும்மாவே நம்ம பேஸில் சொருகி விட்டுருப்போம். ஸோ சொருகி விட்டு அந்த 3 ஒயரையும் கட் பண்ணிடுறேன். 2 நார்மல் நாட்டில் இருக்கிற பர்பிள் ஒயர், ஒரு ஆம்லா நாட்டில் இருக்கிற 3வது ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட போகிறோம். கிராஸ் நாட் வந்துட்டு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிராஸ் நாட் போடுறேன். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது, எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பக்கத்துலேயே 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் நார்மல் நாட் போடுறேன். இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் 2 ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நார்மல் நாட் போடணும். சைடில் வந்துட்டு எப்படி போடணும்னு காமிச்சிடுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கு நடுவில் ஒரு நார்மல் நாட் போடுறேன். அடுத்து இந்த பக்கத்தில் இந்த 2 ஆம்லா நாட் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு பர்பிள் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நார்மல் நாட் போடுறேன். இங்கே நார்மல் நாட் போடும்போது இந்த இடத்துல ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வரும். லெஃப்டில் 2 ஹோலு, ரைட்டில் 2 ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ கிராஸ் நாட் போடுறோம் இல்லையா, இங்கேருந்து சைடு வால் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த சைடு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வளைஞ்சு நமக்கு வரும். பர்பிள் ஒயரை கட் பண்ணி விட்டதுனால இந்த இடத்துல மட்டும் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. அருங்கோணம் ஹோல் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி சுற்றி 2 ஆம்லா நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி கிராஸ் நாட் போடணும். அடுத்து பாருங்கள், இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் கிராஸ் நாட் போடுறேன். இந்த சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிராஸ் நாட் போடுறோம் இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கு நடுவில் நார்மல் நாட் போடணும். இந்த இடத்துல ஒரு பர்பிள் ஒயரை கட் பண்ணி விட்டதுனால ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் வந்துட்டு போடுங்க. இந்த குடையிலையாவது 2 பக்கத்துலேயும் 2 அந்த ஹோல் தான் பெருசாக இருக்குது. பிளெயின் ஆரஞ்சு கலர் நாட் கூட போட்டிருந்தது காமிச்சேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் 4 ஹோல் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைடில் வந்துட்டு கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 பக்கத்துலேயும் திருப்பி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். இப்போது இன்னொரு பக்கத்துலேயும் எப்படி கிராஸ் நாட் போடுறதுன்னு பிகினருக்காக காமிச்சிடுறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல கிராஸ் நாட் போடுறேன். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கிராஸ் நாட் போட்டால் தான் அதுக்கு அடுத்த ரவுண்டு நெல்லிக்காய் முடிச்சு நம்மளால் போட முடியும், இல்லைனா போட முடியாது. இப்போ அடுத்து பாருங்கள், சைடில் இந்த ஒரு ஒயரை இக்னோர் பண்ணோம் இல்லையா, பர்பிள் ஒயரை, அந்த இடத்துல நார்மல் நாட் போடுறேன். இந்த இடத்துல மட்டும் நாட்டு கொஞ்சம் டைட்டாக போடுங்க. அடுத்து இப்படி திருப்பி இந்த இடத்துல 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒரு நார்மல் நாட் போடணும். அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே பர்பிள் நாட்டுக்கும் ஆரஞ்சு நாட்டுக்கும் நடுவில் ஒரு நார்மல் நாட் போடுறேன். அடுத்து 2 ஆரஞ்சு நாட்டுக்கும் நடுவில் ஒரு நார்மல் நாட் போடுறேன்.
பர்பிள் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சைடில் எப்படி போடுறதுன்னு காமிச்சேன். 2 பக்கத்துலேயும் சைடில் நார்மல் நாட் போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் 2 பக்கத்துலேயும் நார்மல் நாட் போடணும். இந்த நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக ஃபுல்லாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தாலே போதும். பிகினருக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுனால இது ஃபுல்லாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு கிராஸ் நாட் கூட போடாமல் இருக்கக்கூடாது. கிராஸ் நாட் போட்டால் தான் அடுத்து நம்மளால் நெல்லிக்காய் முடிச்சு போட முடியும். இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் போடணும். இந்த பக்கத்தில் இன்னும் 7 கிராஸ் நாட் போட வேண்டியிருக்கு. இந்த பக்கத்தில் கிராஸ் நாட் போடுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. நான் பிகினருக்காக திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கிராஸ் நாட் கூட போடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அடுத்த ரவுண்டு ஆம்லா நாட் நம்மளால் போட முடியாது. நீங்கள் ப்ளைனாக இந்த கூட பின்ன போகிறீங்கன்னா சைடில் 3 ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தடுத்து இருக்கிற 3 ஒயராக பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த குடையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நெல்லிக்காய் முடிச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், இந்த குடையில் 4 ஹோல் பெருசாக இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் 2 ஹோலும் சைடில் 2 ஹோலும் பெருசாக இருக்கும். டபுள் கலரில் பின்னா அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் ஒரு ஹோல் தான் பெருசாக இருக்கும். இந்த கூடையில் சைடு வால் குண்டு மல்லி நாட்டில் போட்டிருப்பேன். இதையே நீங்கள் நார்மல் நாட்டில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நார்மல் நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து பாருங்கள், இந்த 3 நாட்டுக்கு நடுவில் நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு நார்மல் நாட் போடணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அந்த பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா சைடு வால் பேட்டர்ன் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமண்ட் டிசைன் வந்துடும். இப்போது இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. பிகினருக்காக இனி அடுத்த ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லிடுறேன். என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி ஹைப்பும் கொடுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே 3 ஒயர் போகுது இல்லையா, ஒரு நார்மல் நாட், ஆம்லா நாட், பக்கத்துலேயே இன்னொரு நார்மல் நாட். இந்த 3 நாட்டில் போகிற 3 ஒயரை பிடிச்சி ஆம்லா நாட் போடணும். இன்னும் ஒரு 2-3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன், எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே 3 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டு வாங்க. இங்கே சைடில் பர்பிள் ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே நாட் போட்டு காமிக்கிறேன். அடுத்து சைடில் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்கிற 3 ஒயரை பிடிச்சி நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். ஃப்ரண்ட்டு பேக் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் சைட்லேயும் போடணும். இந்த பேஸை அப்படியே திருப்பி நீங்கள் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு ஆம்லா நாட், பக்கத்துலேயே 2 நார்மல் நாட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஆம்லா நாட் போடணும். ஒரு ஆம்லா நாட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. சுற்றி வந்துட்டு கரெக்டாக நாட் போடணும். அப்போ தான் அதுக்கு அடுத்த ரவுண்டு நார்மல் நாட் நம்மளால் போட முடியும். இங்கே சைடில் ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் திருப்பி பக்கத்துலேயே இருக்கிற 3 ஒயரில் ஆம்லா நாட் போடணும். இதே மாதிரி சுற்றி 3 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஆம்லா நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
சைடு போலோட ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாகவே ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஆம்லா நாட்டு ஆரஞ்சும் பர்பிளும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம கிராஸ் நாட் போடணும். 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதில் நார்மல் நாட் போடணும். பேஸ் பின்னும்போது நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். பேஸ் பின்னும்போதும் ஒரு வரிசை நார்மல் நாட்டு ஒரு வரிசை ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள். இப்போது நார்மல் நாட் போடுறேன். 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். அதில் நார்மல் நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போடணும். ஒரு நார்மல் நாட் போடாமல் விட்டாலும் அதுக்கு அடுத்த ரவுண்டு நெல்லிக்காய் முடிச்சு நம்மளால் போட முடியாது. ஏன்னாக்கா 2 நார்மல் நாட்டு நடுவில் இருக்கிற ஒரு ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி தான் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம். இந்த மாடல் கூடைய பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக இன்னும் கூட சின்னதாக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ரோல் கூட தான் இருந்தாலும் ஒரு 1/4 ரோலு இல்லை ஹாஃப் ரோலில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த கூடைய திருப்பி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டுக்குவாங்க. கிராஸ் நாட் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்து இதுக்கு மேலே ஆம்லா நாட் போடணும். ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை சொல்லிடுறேன். ஒரு நார்மல் நாட், ஒரு ஆம்லா நாட், பக்கத்தில் ஒரு நார்மல் நாட் இருக்கு இல்லையா, இதில் 3 ஒயர் போகும். அதை பிடிச்சி ஆம்லா நாட் போடணும். நான் கிராஸ் நாட் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு முடிக்கல, சும்மா வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக சொல்கிறேன். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நார்மல் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டு ஆம்லா நாட், ஒரு ரவுண்டு நார்மல் நாட், ஒரு ரவுண்டு ஆம்லா நாட், ஒரு ரவுண்டு நார்மல் நாட்டுன்னு சொல்லிட்டு இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு 7 அடி ஒயர் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. இந்த கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் பெருசாகவும் ஒரு ஒயர் சின்னதாகவுமா இருக்கும். கிராஸ்கட் கூடைக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒயர்ஸை வந்துட்டு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கட் பண்ண இந்த ஒயர்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் அந்த வீடியோ இருக்குது, பாருங்கள். இந்த கூடைக்கு உள்ள கையை விட்டு இவ்வளோ ஒயரையும் சொருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கூடையை ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. இது நெல்லிக்காய் முடிச்சு கூட அப்படின்றதுனால ரிவர்ஸில் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக நார்மல் நாட்டில் முடிச்சிருப்பேன். நார்மல் நாட்டை இப்படி மடித்து 2 பக்கத்துலேயும் ஆப்போசிட்டில் இந்த ஒயர்ஸை சொருகணும். ஒரு நார்மல் நாட்டில் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து கிராஸாக வந்துட்டு சொருகணும். அந்த ட்ராக் மாறாமல் சொருகணும். அந்த ஒயர் எண்டு வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சொருகணும். பக்கத்தில் இருக்கிற வரிசையில் போகக்கூடாது. நார்மல் நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கிராஸாக சொருக்குறீங்க. பக்கத்துலேயே ஆம்லா நாட்டில் ஒரு ஒயர் போகும். அது ஆப்போசிட்டில் கீழ்ப்பக்கமாக மடித்து சொருக்கணும். ஒரு ஒயரை மடிக்கும் போது என்ன டைரெக்ஷனில் அந்த ஒயர் போதோ அதே டைரெக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சொருகணும். ட்ராக் மாறக்கூடாது. அப்போ தான் கூடையோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நார்மல் நாட்டில் 2 ஒயர் போகும். அதை ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். நார்மல் நாட்டில் ஒரு ஒயர் போகும். அதை கீழே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொருகணும். கடைசி ரவுண்டு முடிக்கிறீங்க இல்லையா, அது வந்துட்டு நார்மல் நாட்டில் முடிங்க, ஆம்லா நாட்டில் முடிக்காதீங்க. கடைசி ரவுண்டு நார்மல் நாட்டில் போட்டால் தான் அந்த நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து நம்மளால் ஈஸியாக சொருக்க முடியும். அதே நெல்லிக்காய் முடிச்சு போட்டிங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா, அதனால் நார்மல் நாட்டு வந்துட்டு போட சொல்லியிருப்பேன். நார்மலாக ஃபுல்லாகவே நம்ம நெல்லிக்காய் முடிச்சு கூட போடும் போதும் கடைசி ரவுண்டு வந்துட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் நாட் போட்டுட்டு தான் அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகிறதுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரிவர்ஸில் கூடையே திருப்பி வச்சுருக்கோம். ஸோ நேராக வந்துட்டு இந்த கூடையை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இதுக்கு கைப்பிடி வைக்கணும். பார்டர் என்ன கொடுக்குறீங்களோ அதே கலரில் கைப்பிடி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். 3 ஒயர் ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க போதும்.
இதுக்கு நீங்கள் உருட்டு கைப்பிடி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கைப்பிடி பிடிக்குதோ அந்த கைப்பிடியை இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ரன்னிங் ஒயரே இல்லாமல் கிராஸ் டைப்பில் பார்டர் டிசைனில் நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.